ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஹிஸ்டரி சேனல். இந்த வீடியோவில் நம்ம முன்னாள் முதல்வர், அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக 3 முறை இருந்தவர், பாரத ரத்னா அவார்டு வாங்கிய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நாணயங்கள், அதாவது நினைவு நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாணயங்கள் 1917 டு 2017, அதாவது 2017ஆம் வருடம் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு சிறப்பிக்கும் விதமாக மத்திய அரசாங்கம் 2019 வெளியிட்டாங்க. 2019 அப்போ நம்ம தமிழகத்தின் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையால் இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸில் தான் இந்த நாணயத்தை அப்போ வெளியிட்டாங்க. 100 ரூபாய் நாணயம், முதல்ல 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க. அதன் கூட பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயமும் வெளியிட்டாங்க. 100 ரூபாய் நாணயம், முதல்ல 100 ரூபாய் நாணயம் பார்க்கலாம். இந்த 100 ரூபாய் நாணயம் எம்ஜிஆர் அவருடைய போர்ட்ரேட் இருக்குது. 35 கிராம் எடை உள்ளது இந்த நாணயம். இப்போ வெளியெடுத்து பார்த்தலாம். 35 கிராம் எடை உள்ளது இந்த நாணயம். டயாமீட்டர், அதாவது என்னுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா 44. 50%, அதாவது 50% வெள்ளியில் செஞ்சுருக்காங்க இந்த நாணயத்தை. 40% செம்பு, 5% நிக்கல், 5% துத்தநாகம் கலந்தது இந்த நாணயம். முன்புறம் பார்த்தீங்கன்னா முன்புறம் பார்த்தீங்கன்னா 100ன்னு எழுதியிருப்பாங்க. அசோகத்தூனுடைய சிங்கம் இருக்கும். கீழே இந்திய ரூபாய் குறியீடு 100ன்னு எழுதியிருப்பாங்க. பாரத் இந்தியான்னு ஹிந்தி இங்கிலீஷ்லையும் 2 பக்கமும் எழுதியிருப்பாங்க. இது ஒரு ப்ரூஃப் செட் காயின். ப்ரூஃப் இருக்குது, யூஎன்சி இருக்குது. இது ப்ரூஃப் செட் காயின். அப்படியே பின்புறம் பார்த்தீங்கன்னா மார்பளவு, அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய மார்பளவு உருவப்படம் இதில் அச்சிட்ருக்காங்க. தேவநாகரி, அப்புறம் ஆங்கிலத்தில் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் பர்த் சென்டினரி அப்படின்னு ஆங்கிலத்திலையும் தேவநாகரிலையும் இந்த 100 ரூபாய் நாணயத்தில் வச்சிட்ருக்காங்க. அப்புறம் வருடம் 1917 அவர் பிறந்த வருடம். 2017 அவருடைய நூற்றாண்டு விழா, அதுக்காக அந்த வருடத்தையும் வச்சிட்ருப்பாங்க. இது இந்த நாணயம் பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய புழக்கத்துக்கு வெளியிடலை. அதாவது நாணய கலெக்டர்ஸ் இருப்பாங்களே, நாணய சேகரிப்பாளர், அவர்களுக்கு மட்டும் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. நாணய சேகரிப்பாளருக்காக வெளியிடப்பட்டது இந்த நாணயங்கள், இந்த நினைவு நாணயங்கள். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா ரீடர் எட்ஜ் இருக்கும். அதோட சைடில் பாருங்கள், ரீடர் எட்ஜ் உள்ள நாணயம், பெரிய நாணயம் இது. அதாவது சிங்கிள் மின்ட்டு, மும்பை மின்ட்டில் மட்டும் அச்சிடப்பட்டது. எம்ஜிஆர் அவருடைய உருவப்படத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை எம் என்ற மார்க் இருக்கும். எம் என்ற மார்க் இருக்கும். எப்பவுமே ப்ரூஃப் செட்டுன்றது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதனுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் ப்ரூஃப் செட்டை தான் எல்லோரும் விரும்பி வாங்குவாங்க. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 2019 ஒரு கவரில் தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. 100 ரூபாயும் 5 ரூபாயும் கலந்து இந்த நாணயத்தை அச்சிட்டாங்க. அப்போ அதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப, இந்த 2 நாணயமும் வாங்கும்போது ரேட் 3500 ரூபாய் அந்த அளவுக்கு தான் இருந்தது. அப்போ குறைவாக அச்சிட்டதால் சிலருக்கு தான் அது மாதிரி நாணயங்கள் கிடைச்சிது. அதனால் இப்போ நிறைய பேர் கிடைக்கல அப்படின்றதால இந்த வருடம், அதாவது 2026 இந்த நாணயம் புக்லெட் வடிவத்தில், அதாவது இது திருப்பி பாருங்கள், இந்த மாதிரி இந்த புக்லெட் வடிவம், புக்லெட்னு சொல்லுவாங்க. இந்த வடிவத்தில் ப்ரூஃப் செட், ப்ரூஃப்னு பாருங்கள், இந்த நாணயம் இங்கே அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள், ப்ரூஃப் செட்டாகவே இந்த நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்ருக்காங்க. அதாவது இந்த 5 ரூபாய் நாணயம் 100 ரூபாய் நாணயத்தை விட 2019 வெளியிடப்பட்டது. அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 6 கிராம் காப்பர் நிக்கல். இதில் தாமிரம் 75% இருக்கும், துத்தநாகம் 20%, நிக்கல் 5% இருக்கும். இந்த காப்பர் நிக்கல் 5 ரூபாய் நாணயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் 100 ரூபாய் தனித்தனியாக பிரித்து சிலர் விற்கிறாங்க. அப்படி தான் நாமளும் வாங்க முடியும். ஏன்னா 2019 வாங்க முடியாதவங்க இப்போ வாங்குறாங்க. இதனுடைய ரேட் 5 ரூபாய் நாணயத்து ரேட் ரொம்ப அதிகம். இப்போ அந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்காதவங்களுக்காக இந்த புக்லெட் 100 ரூபாய் நாணயம் மட்டும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் மின்ட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு நடிகராக ஒரு புகழ் பெற்றவர். அப்புறம் அதிமுக ஒரு கட்சியை உருவாக்கியவர். தமிழக முதல்வராக 3 முறை இருந்தார். அவருடைய மறைவுக்கு பின்னால் தான் 1988 அவருக்கு நாட்டினுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை என்ற விருதை மத்திய அரசாங்கம் அவருக்கு கொடுத்தது. நம்ம இந்த வீடியோவில் 10 ரூபாய் நோட்டுகளில் விலை அதிகமுள்ள ஸ்டார் நோட்டுகள் எவைன்னு நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா 2010 இன்செட் எஸ் 49K ப்ரிஃபிக்ஸ் உள்ள டி சுப்பாராவ், கவர்னர் டி சுப்பாராவ் அவர் கையெழுத்திட்ட நோட்டு.
ஒரு தாள் இருந்ததுன்னா யூஎன்சியாக இருந்தால் அதன் விலை 1500 ரூபாய். இரண்டாவது இது பார்த்தீங்கன்னா டி சுப்பாராவ் 2008 வச்சிட்ட நோட்டாக இருக்கணும், 10 ரூபாய் நோட்டு. இன்செட் வந்து பிளைன், ப்ரிஃபிக்ஸ் வந்து 098 அப்படி இருந்து யூஎன்சியாக இருந்தால் ஒரு தாளின் விலை 1750 ரூபாய். மூன்றாவது கவர்னராக இருந்தவர் ரகுராம்ஜி ராஜன் 2015 அச்சிட்ட நோட்டு. இன்செட் பார்த்தீங்கன்னா எல் இருக்கணும், அது ப்ரிஃபிக்ஸ் வந்து 00F ப்ரிஃபிக்ஸாக இருந்தால் யூஎன்சி ஒரு தாளினுடைய விலை 3000 3500 வரை அதனுடைய விலை இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து 2009 டி சுப்பாராவ் கையெழுத்திட்ட நோட்டு. இன்செட் வந்து ஆறாக இருக்கணும், ப்ரிஃபிக்ஸ் வந்து 18R. இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாளில் 10 ரூபா தாள் ஸ்டார் நோட்டுள்ள விலை 3500 4000 ரூபாய் வரைக்கும் விலை இப்போ இருக்குது. அடுத்து 2010 டி சுப்பாராவ் அவர் கையெழுத்திட்ட நோட்டு. எஸ் 31 இருக்கணும், ப்ரிஃபிக்ஸ் வந்து 6, இன்செட் வந்து 31, ப்ரிஃபிக்ஸ் வந்து 6. யூஎன்சியாக இருந்தால் ஒரு தாளினுடைய விலை 5000 6000 வரைக்கும் அதனுடைய விலை போயிட்டுருக்கு. அதாவது ஸ்டார் நோட்டை கலெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரேரான மதிப்புமிக்க ஸ்டார் நோட்டை கலெக்ட் பண்ணிங்கன்னா எப்போவும் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்டார் நோட்டு இருந்தால் நீங்கள் பத்திரப்படுத்தி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.